அண்மை செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடல் பருமன் குறைப்பு சிகிச்சை செய்த போது புதுச்சேரியைச் சேர்ந்த 26 வயது இளைஞர் ஒருவர் பலியானதாக தற்போதைய செய்தி கிடைத்திருக்கிறது. உடல் எடையை குறைக்க புதுச்சேரியைச் சேர்ந்த ஹேமச்சந்திரன் என்பவர் சென்னை பம்மலில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் ஆலோசனை பெற்றிருக்கிறார். அறுவை சிகிச்சை மூலம் அவர் உடலில் உள்ள கொழுப்பை நீக்க பம்மல் மருத்துவர்கள் முயற்சி மேற்கொண்ட நிலையில் சிகிச்சையின் போதே இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். அறுவை சிகிச்சை தொடங்கிய 15 நிமிடங்களில் மாரடைப்பு ஏற்பட்டு ஹேமச்சந்திரன் உயிரிழந்ததாக தனியார் மருத்துவமனை தெரிவித்திருக்கிறது. இதையடுத்து பம்மலில் செயல்படும் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஹேமச்சந்திரனின் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், விவரங்கள் என்ன? அதாவது உடல் பருமனை குறைப்பதற்காக பல்வேறு முயற்சிகளில் பலரும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் தவறான முறைகளில் ஏற்பட்ட காரணமாக தான் இப்போது ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. அதுவும் ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முக்கிய பிரமுகர் புதுச்சேரியில செல்வம் என்று கூடிய அவருடைய மகனுக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு இரட்டை குழந்தைகள் உள்ளனர். அவர்களில் ஒருவர் தான் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய இறப்பு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவருடைய உடல் எடை 150 கிலோ. இதை குறைப்பதற்காகத்தான் அவர் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். சென்னையை சேர்ந்த தனியார் மருத்துவமனையில் இந்த முயற்சி அவர் ஈடுபட்ட பொழுது அவர் இன்று சிகிச்சைக்கு கொண்டு செல்லும் பொழுதுதான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக செல்வம் நம்மிடம் கூறும்பொழுது, நான் ஏற்கனவே என் மகனிடம் பல முறை கூறியிருக்கிறேன், இதுபோன்ற சிகிச்சையை நம்ம பின்பற்றக்கூடாது என்று கூறியிருக்கிறேன். ஆனால் நான் இன்று அவர் சிகிச்சைக்கு செல்லும் பொழுது தனக்கு உடல் ரீதியாக ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படும் போது இருக்கிறது, கொழுப்பை நீக்குவதற்காக அந்த முயற்சி எடுத்திருக்கிறோம் என்று அவர் கூறியிருக்கிறார். 15 நிமிடங்கள் அவர் இறந்து விட்டதாக தனியார் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அவர்கள் கூறுவது இருதய நோய் காரணமாகவும் கார்டியாட்டிக் அட்டாக் காரணமாக அவர் இறந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இருப்பினும் மருத்துவமனை இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக